வணக்கம் நண்பர்களே. நான் தாரு. And I am Rishi. Come, let's learn together. ஷில்பி தாய் ஒரு வேகமான கண்ணேயை போட்டியில் கொண்டு வருகிறார். வேகமான கண்ணே நகைச்சுவையாக சொல்கிறார், நான் விரைத்து வருகிறேன். போட்டி தொடங்கி, வேகமான கண்ணே முதலில் நடக்கிறார். ஷில்பி தாய் முயற்சிக்கிறார், அது போட்டியின் இடையே நின்று விழிப்புணர்வை கொடுக்கிறது. உழைப்பின் மூலம் ஷில்பி தாய் வேகமான கண்ணே உருஸ்கரித்து வெற்றி பெற்றார். நீதி, நிலையாக உழைப்பும் வெற்றிக்கு அதிக மதிப்பு உண்டு, வேகமும் பார்வையும் என்றுதான் நம்பிக்கை கொள்ளக்கூடியது. Moral: You can't always judge a book by its cover. Hard work and perseverance can overcome speed and strength. ஒரு அழகான பழ விற்பனர் தன்னுடைய பொருட்களை வண்டியில் கொண்டு செல்கிறார். ஆனால் அவரது கள்ளு பார்வையில் பழங்களை மட்டுமே நினைக்கிறது. கள்ளு பழத்தை விரும்பி அதன் அடியில் தாவிக் கொண்டு மற்றோர்கள் கண்டு ஆச்சரியப்படுகின்றனர். விற்பனர் கள்ளுக்கு பாதிக்காமல் அதை மேலே தள்ளி வைத்து உங்களுக்கு கொடுத்து தரவேன் என்றார். கள்ளு மகிழ்ச்சியாக பழங்களை குனிந்து சுவைப்படுத்துகிறது. அதன் பின்னர் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்கிறது. மூடத்தனையிலிருந்து விடுதலை அடைந்த கள்ளு நண்பர்கள் மற்றும் சமூகத்தை மதிக்க ஆரம்பிக்கிறது. நீதி, அர்த்தமான பொருட்களை மட்டுமே கவனிப்பதிலிருந்து தற்காக ஆற்றல் அடையலாம், ஆனால் உண்மையான மகிழ்ச்சி தொடர்புகள் மற்றும் நன்மைகளில் இருந்து வருகின்றன. Moral: Greed can make us blind to the kindness around us, but learning to share and appreciate what we have brings true joy and meaningful connections. முருகுவன் வியர்வை சிலையிடம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். அது நின்று மட்டுமே வாழ்கிறது. சிலையே குற்றம் சொன்னாள், நான் எப்படி உயிர்க்கப்பட வேண்டும்? நான் உழைக்க முடியாது. முருகுவன் கூறினான், உங்களை எப்படி உயிர்ப்பது என்பதை நான் சொல்லவில்லை. நாம் ஒன்றாக பணியாற்றி நல்லதை உங்களுக்கு கொடுத்தாக கூறியேன். அடுத்த நாள் சிலையின் தேவைக்குப் போது முருகுவன் வியர்வையாக வந்தான் மற்றும் அதனை சார்ந்தான். இப்போது சிலை அன்பாக முருகுவனை வியர்த்தான், நன்மையான நீங்கள். நான் உயிர்க்கிறேன். நாம் ஒன்றாக பணியாற்றுவோம். நீதி, ஒன்றாக பணியாற்றுவதும் ஒருவரை உதவி தருவதும் நிலைத்த கூட்டை வாழ்விலும் கொண்டு வரும். Moral: Working together and helping each other can bring life to even the stillest of things. Apple. Apple. I eat a red apple. வாழைப்பழம். Banana. The monkey loves a banana. மாம்பழம். Mango. Mango is sweet and juicy. திராட்சை. Grapes. Grapes are small and round. Orange. Orange. An orange is round and juicy. Yane. Elephant. The elephant is very big. Singam. Lion. The lion is the king. Puzzle. Cow. The cow gives us milk. Pune. Cat. The cat says meow. 9. Dog. The dog is my friend. Moo என்று சொல்வது யார்? Who says moo? A cow. Puzzle. Meow என்று சொல்வது யார்? Who says meow? A cat. பூனை. கர்ஜனை செய்வது யார்? Who says roar? A lion. சிங்கம். நன்றி நண்பர்களே. நன்றாக கற்றீர்கள். Please subscribe and see you again. Bye bye.